டேய், எல்லாம் எனக்கு தெரியும். நீ நேத்து பேசின முறையே சரியில்லை. ஐயோ பெரியமா, நான் தலைவலிக்கு மாத்திரை கேட்டேன். கடைக்காரன் தப்பான மாத்திரை கொடுத்துட்டான். அதான் அப்போ என்ன பேசுறேனே தெரியாம பேசிட்டேன் பெரியமா. ஏய், எங்கடி அந்த வீடியோவை காட்டு. அத்தை, நான் எடுத்தேன் அத்தை. ஆனா இப்போ இல்ல. ஸ்டோர் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டி. இதெல்லாம் உன்னோட வேலை தானே. சிலைய திருடினது மட்டும் இல்லாம அதுக்கு தண்டனையா வெளியில இருக்க சொன்னா என்ன மதிக்காம நீ உள்ள வந்திருக்க. நீ முதல்ல வெளியில போடி. அத்தை, போடி வெளிய போ. அத்தை, இனிய பேசாத விஷயத்த வீடியோ எடுத்த. அது இதுன்னு பொய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? போடி வெளிய. இல்ல அத்தை. போங்கறல. ஏய் பெரியமா, போடி. அத்தை, போ. போடிங்கற. போ. அத்தை, போடி. பெரியமா. என்ன பாக்குற? போடி. சத்தியம் பண்ணிடி உன்னை விட. உன் வாய் வார்த்தையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏய் மரகதா, விடு அந்த பொண்ண. சிலன்னு போட்டு அவளை படுத்திட்டு இருக்காத. எது வந்தாலும் பாரி வந்தவன பேசிக்கலாம். அவளை போட்டு கொடுமைப்படுத்தாத. எனக்கு என்ன தலை எழுத்தா இவளை கொடுமைப்படுத்தணும்னு? அவ எடுத்தான்னு ஒத்துக்க சொல்லுங்க, நான் விட்டுடுறேன். மத்ததெல்லாம் தம்பி வந்த பிறகு பாத்துக்கலாம். ஆனா எடுக்கவே இல்லைன்னு பொய் சொல்றா பாருங்க, அதை என்னால ஒத்துக்க முடியாது. அத்தை, இப்பவும் சொல்றேன் அத்தை, நான் சத்தியமா எடுக்கல. பாத்தீங்களா எப்படி பொய் சொல்றான்னு? உண்மையிலேயே நான் எடுக்கல அத்தை. ஏய், உன்னை தவிர வேற யாரடி பண்ணிருப்பா? தெரியல அத்தை, ஆனா நான் பண்ணல. அவதான் இவ்வளவு தூரம் சொல்றாள் மரகதா. விடு, கண்டிப்பா அவ பண்ணிருக்க மாட்டா. என்னால நம்ப முடியாதுங்க. அவ எடுக்கலனா அவ கையில கற்பூரத்தை ஏத்தி நிரூபிக்க சொல்லுங்க, அப்ப நான் நம்புறேன். பெரியமா வேணாம் பெரியமா. ராசாத்தி பாவம். டேய், நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருடா. நான் சொல்ற மாதிரி அவ கற்பூரத்தை ஏத்தி நிரூபிக்கணும். அதுவும் சும்மா இல்ல, கற்பூரம் அணையிற வரைக்கும் அவ கையில எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எரிஞ்சு முடியற வரைக்கும் அவ அமைதியா ஆடாம அசையாம இருக்கணும். அவ தப்பு பண்ணலனா அந்த கற்பூரம் அவளை ஏன் சுட போகுது? மரகதா, வைத்தியமா நீ? கற்பூரத்தை கையில ஏத்துனா தப்பு செஞ்சாலும் செய்யலனாலும் சுடத்தான் செய்யும். எந்த காலத்துல இருக்க நீ? உன் கையில ஏத்தட்டுமா? சுடுதா இல்லையான்னு பார்க்கலாமா? நம்ம மாமனாருக்கே கோவம் வந்துருச்சு. மாமா, நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. ஆனா அத்தை, நான் தான் திருட்டினு நினைக்கிறாங்க. இப்ப என்ன? அத்தைக்கு நான் கற்பூரம் ஏத்தி தான் நிரூபிக்கணும்னா நான் அதையும் பண்றேன். ராசாத்தி வேணாமா? ஹேய் ராசாத்தி வேணாண்டி. அண்ணி, அம்மா தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக உங்க கைய புண்ணாக்கிக்க போறீங்களா? யாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசி பெரியத்த கிட்ட திட்டு வாங்க வேண்டாம். இது எனக்கும் பெரியத்துக்கும் உள்ள பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன். புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சிருக்கேன்.
நல்ல விஷயம்ண்ணே. என்ன இளங்கோ, புதுசா தொழில் தொடங்க போறியா? ஆமாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம்பா. உன்னோட மனசுக்கு நல்லபடியா தொழில் பண்ணி பெரிய ஆளா வருவப்பா. அண்ணே, நீங்க ஆரம்பிக்க போற அந்த பொது தொழில் நல்லா வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ வேண்டிக்கிட்டா மட்டும் பத்தாது. அவர் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் தொகைய உன் கையால கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கொண்டு வந்தோம். ஆமாமா, இவ கையால வாங்கிட்டு போனா உங்க தொழில் வேலைங்கின மாதிரி தான். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவங்க ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்காங்க, இப்படி அவசரம் பிடிச்ச மாதிரி பேசுற. நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? உண்மையத்தானே சொன்னேன். எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியும். ராசாத்தி கையால நட்டு வச்ச செடி கூட பட்டு போனது கிடையாது. அவ்வளவு நல்ல மனசுக்காரி இவ. இவ கையால வாங்கினா தொழில் நல்லபடியா விளங்கி சீரும் சிறப்புமா இருக்கும்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அண்ணே, சும்மா இருங்க அண்ணே. அண்ணே, எதுக்கு நான் என் கையால வாங்கணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? அண்ணி கையாலேயே வாங்கி தொழில ஆரம்பிக்க வேண்டியதானே? என்ன ரசாத்தி இப்படி சொல்லிட்ட? நம்ம வீட்டுல எந்த நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் அதை உன் கையால தான் தொடங்குவோம். என்ன மறந்துட்டியா? இது இன்னைக்கு நேத்து இல்லம்மா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அப்பா ஆரம்பிச்சு வச்சது. அதெல்லாம் நம்ம மாத்தக்கூடாதுமா. ஆமா, அப்படியே இவர் பாசமலர் சிவாஜி, இவ சாவித்ரி. இவகிட்டதான் எதையும் கேட்டு பண்ணுவார். ராசாத்தி, இதுதானே வழக்கமா நம்ம பண்றது. இத உன் கையாலேயே கொடு. என்னை விட அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீ மட்டும்தான். உன் கையால கொடுத்தன்னா நிச்சயமா அவர் நல்லா வருவாரு. நீயே கொடு. இரு. ஐயோ, இந்த பணத்தை வாங்கினா நம்ம கையில இருக்கிற காயத்தை அண்ணி பாத்துருவாங்களே, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும். இப்ப என்ன பண்றது? இந்தா, இத உன் கையால வாங்கி அண்ணன் கிட்ட கொடு. ரசதி, அதை வாங்கி கொடுமா. ராசாத்தி ஆசைப்படுறாங்கல்ல, வாங்கி கொடுமா. குடி ராசாத்தி, குடுங்கறல்ல. சரிங்க அண்ணே. ஏய், என்னடி பண்ற நீ? எடுத்து கையால வாங்கிட்டு இருக்க, வலது கையில குடு. ஆஹா, கற்பூரம் ஏத்தின காயம் உள்ள கையில இருக்கு. அத பொண்ணி பார்க்க போறா. மரகதத்துக்கு இருக்கு இன்னைக்கு தீபாவளி. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என்ன யோசிக்கிற? ஏண்டி, வலது கையில வாங்கினா உனக்கு என்னடி பிரச்சனை? அண்ணே, அது வந்து அம்மா ரசதி, என்னம்மா அதை வாங்கி கொடுமா என்கிட்ட. ஏய், நீ எதையோ மறைக்கிற. உன் கையில என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல அண்ணே. சொல்லு ராசாத்தி, கையை காட்டு. ஒண்ணும் இல்ல அண்ணே. காட்டுங்கறல்ல. என்னடி இது? ஏய், என்னமாச்சு? என்னடி, நெருப்பு சுட்ட காயமா இருக்கு? இல்ல அண்ணே, அது வந்து ரசதி, என்னமா அதெல்லாம்? என்னங்க இது? இதுதான் உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை பாத்துக்கிற லட்சணமா? அந்த பொண்ணை இவ்ளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க. பாவங்க, அவ என்ன தப்பு பண்ணா? ஏங்க, இதே இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு பண்ணா நீங்க பொறுத்துக்குவீங்களா? கண்மணி, அதை எடுக்க
ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி ஈஸியா இருக்கிற இடம் நம்ம வீட்ல எங்கத்த இருக்கு? பொண்ணோட ரூம் தான். என்னது? ஏன் ரூம்லயா? ம், ம், கத்தாத. ஐயோ, யாராவது பார்த்து நான் மாட்டிருந்தா? அதான் யாரும் பார்க்கலல்ல. நீ பதறாத. நீ மாட்டிக்கிற மாதிரி நிலைமை வந்தாலும் நான் ஏதாச்சும் பேசி உன்னை காப்பாத்தி விட்டுருவேன். ஆனா நான் மாட்டிக்கிட்டேனா என்னோட மொத்த நல்ல பேரு மரியாதை எல்லாமே போயிடுமே. அடி போவி. ஐயோ, இவ கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கே. என்ன கண்மணி, ஆ, எதுவுமே பேசாம அப்படியே மலைச்சு போய் நிக்கிற? ஆமா அத்தை. எப்போ என் ரூம்ல அந்த சிலைய கொண்டு வந்து வச்சீங்க? அத எடுத்த உடனே கொண்டு வந்து வச்சிட்டேன். இப்ப அதுவா முக்கியம்? போலாமா? ஆ, போலாம் போலாம். முதல்ல சிலைய ரூம்ல எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஏய், பதறாத பதறாத. நீ தள்ளு, நான் எடுக்கிறேன். தள்ளு. பயங்கரமான கில்லாடியா இருப்பா போல இருக்கே. நம்ம ரூம்ல நமக்கே தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கா. நம்ம இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பாத்தியா? ஆ, போலாமா கண்மணி? ம், போலாம் அத்தை. வாங்க அத்தை. போலவா? ம், வாங்க போலாம். வா. யாரும் இல்ல. இதான் சரியான நேரம். சீக்கிரம் கிணத்துல போடுங்க அத்தை. அத்தை போடுங்க அத்தை.
விடுங்க அத்தை. எக்கம்மா வந்துட்டியா? சிலைய காட்டு. வா வா வா. சிலைய காட்டு தாயே. அம்மா தாயே. ஆ ஆ ஆ தாயே. அம்மா தாயே வாமா, வந்து காட்டுமா, வந்து காட்டு தாயே. நல்ல வழி காட்டிட்ட செக்கம்மா. என்னம்மா சொல்ற? நிஜம்தானா? அங்கனக்குள்ளையா சிலை இருக்கு? சரிம்மா சரிம்மா, நீயே சொல்லிட்டல்ல, உன் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லம்மா. ஆத்தி, இவன் காலி எடுத்த பார்த்த யாரோ இருக்கிற மாதிரி பேசுறானே, கண்டுபிடிச்சிருவானோ? எல்லாம் உன் மகிமையே தாயே. தாயே. என்ன சாமி, சிலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? அதான் ஜக்கம்மா தத்ரூபமா காட்டி கொடுத்துட்டாளே. மா ஜக்கம்மா, எல்லாமே நல்லபடியா நடக்கணும் தாயே. நல்லபடியா நடக்கணும் தாயே. ஐயா, உங்க குலதெய்வ சிலை நேத்தி ராத்திரி வரைக்கும் எங்கேயும் போகல. இந்த வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. ராத்திரி தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருக்கு. சாமி, சிலை இப்ப எங்க இருக்கு? பயப்படாதீங்க, இந்த வீட்டோடைய அம்மன் சிலை இந்த வீட்டுக்கு ஈசான மூலையில இருக்கிற உங்க கிணத்துல தான் இருக்கு. அதுவும் ராத்திரி தான் அங்க கொண்டு போய் போட்டிருக்காங்க. சாமி, யார் அது அங்க போட்டா? சிலையை எடுத்தது யாரு சாமி? அத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். மரகதம் கூட சேர்ந்து நாமளும் மாட்டு போறோம். சாமி, அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க சாமி, ஏன்னா வீட்டுல இத்தனை பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். அந்த சிலை காணாம போனதுனாலதான் எங்க வீட்டுல பிரச்சனையே. அது யாரு செஞ்சதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொன்னா நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும் சாமி. அதுக்கு என்ன தாயி, அதையும் சொல்றேன் தாயி. அம்மா ஜக்கம்மா,
ஐயோ இவன் இப்படி வருவான்னு தெரிஞ்சிருந்தா எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கலாமே. மனசுல வந்து நான் கேட்டதை நீ சொல்லம்மா. இவ வேற என்னத்த நீ தான் பண்ணணும், புரியுதா? சரிங்க அத்தை. சரி வா போலாம். ம். தம்பி, அண்ணி நம்ம முறைப்படி இன்னைக்கே, அதுவும் இப்பவே அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிடலாம். நாம இங்க இருந்தா பால் அபிஷேகம் அது இதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இங்க இருந்து ஏதாவது சொல்லி நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சரி அண்ணி, பண்ணிடலாம். என்ன அத்தை ராசாத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. பால் அபிஷேகம் பண்ண எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஆ சரி அண்ணி. அத்தை ம், என்ன ஆச்சத்த உங்களுக்கு? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு சிலைய கைப்பத்தினது அவ்வளவு பால் அபிஷேகம் பண்ண சொல்றதுக்கா? நான் பால் அபிஷேகம் பண்ணணும்னு தான் சொன்னேன். அவ பண்ணணும்னு சொல்லலையே. என்ன அத்தை சொல்றீங்க? நீ பாலை மட்டும் எடுத்துட்டு வா. பால் அபிஷேகம் அவ பண்ண மாட்டா. சரிங்க அத்தை. ராசாத்தி, அத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி ஆயிடுச்சு அத்தை. சரி சீக்கிரம் வா, நான் போய் பூ பழம் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ம் சரிங்க அத்தை. ரசதி, சொல்லுங்க மாமா. ஏய், உன்னோட பேரை தானடி சொன்ன, அதுக்கே இப்படி வைக்கப்படுற? சொல்லுங்க மாமா. இல்ல, என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன். நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும். மாமா, நான் பால் அபிஷேகம் பண்ண போறேன். பண்ணு. உன்னை யார் இப்ப பண்ண வேணாம்னு சொன்னா? இல்ல, நீங்க நைட்டு வர லேட் ஆகும்னு சொல்றீங்க. தெரியல, லேட் ஆகலாம். வீட்ல யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளி. சரி, சீக்கிரம் வாங்க மாமா. வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க மாமா. ம், பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வரேன், வச்சு தின்னு. கிண்டல் பண்ணாதீங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ கருமம். சரி வரேன். ஏய், என்னது இது? பாலத்தை அதே எதுக்கு நீ எடுத்துட்டு வந்த? சித்தர் சொன்னார்ல, அதான் பால் அபிஷேகம் பண்ண வந்தேன். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், கிளம்பு.
அக்கா என்ன பேசுறீங்க? என்ன பேசணும் மங்கை? இவ பால் அபிஷேகம் பண்ண கூடாது. அண்ணி, சித்தர் அவ்வளவுதானே பண்ண சொன்னாங்க. அப்பதான் அவளுக்கு குழந்தை பாக்கியம் வரும்னு சொன்னாங்க. மாமா, என்ன என்ன மாமா திடீர்னு மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா? தெரியல, உனக்கு ஏதோ வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காதா மாமா? அப்படி இல்ல, எனக்கும் உன்னை பிடிக்கும். ஆனா இது எதுக்கு மாமா வாங்கிட்டு வந்தீங்க? அது என்னன்னு தெரியல, திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு தோணுச்சு, அதான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஏன் வேண்டாமா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க ஆசையா விஷம் வாங்கி கொடுத்தா கூட அது எனக்கு அமிர்தம் மாமா. மாமா, பூவை நீங்களே வச்சு விடுங்க மாமா.
எல்லாம் அந்த ஆத்தாவோட மகிமை தான். நான் நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்குது. சித்தர் சொன்ன மாதிரி ஆத்தாவுக்கு பாலாபிஷேகம் பண்ண நேரம் தான் எல்லாம் கூடி வருது.